பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்மஸ் தின நாட்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷித்த விதமாக நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு பாராட்டின எல்லா தயவுக்காக நான் அதிகமாய் கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வுக்கு சிறப்பான வழிகாட்டியாகவும் வெற்றியான வாழ்ந்து முடித்த ஒரு சிறந்த மனிதராக இந்த பூமியில் வந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை அப்படி சரியாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நம்ம ஆண்டவரை துதிப்போம். இன்றைக்கும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் என்பது மனிதர்களுடைய வாழ்வின் இருளை நீக்குவதற்காக, மனிதர்களுடைய வாழ்வு தேவனாகிய மனுக்குமாரன் இந்த பூமிக்கு வந்ததனுடைய தருணமே இருண்டு போய் கிடந்த இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியிலே ஒழுங்கற்று கிடந்த இந்த பூமியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழகாக எல்லாவற்றையும் பண்படுத்தி தன்னுடைய வார்த்தையினாலே அவைகளை சிருஷ்டித்து, அது மாத்திரமல்ல ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து மனு குலத்தில் இந்த மக்களை சந்திக்கும்படியாக தீர்க்க தரிசன வார்த்தையாய் வெளிப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். தாமதித்தாலும் அது சரியாக நடக்கும். அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாது. நமக்கு ஒருவேளை இன்றைக்கி நடந்தால் நல்லா இருக்கும் சில காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருப்போம். ஆனால் தேவன் சரியாக நம்முடைய வாழ்வின் இருளை மாற்றுவார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஒரு தேசத்தின் இருளை மாற்றும் வல்லமை அவரிடத்தில் தான் இருக்கிறது. சில தேசங்கள் இருளுக்குள்ளாக இருக்கும், பாவ கட்டுகளுக்குள்ளாக இருக்கும், விக்கிரகத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும். அது மாத்திரமல்ல, சில தேசங்களெல்லாம் பில்லி சூனிய கட்டுகளுக்குள்ளாக சிக்கியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது எப்பொழுது விடுபட முடியும் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் இணைந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்றாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். ஏற்ற வேளைகளிலே தம்முடைய கர்த்தத்துவத்தை, தம்முடைய அதிகாரத்தை அந்த நாட்டின் மேலே, அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய பிசாசனுடைய வல்லமைகளை மேற்கொண்டு தன்னுடைய ஆவிக்குரிய வல்லமையோடு அவைகளை ஜெயிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உங்களுடைய வாழ்விலையும் பல்வேறு விதமான பிரச்சனைகள், இருள், போராட்டங்கள், தடைகள் இப்படி ஏராளமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்றால் ஆண்டவர் விளக்கேற்றுவார். எப்பொழுது விளக்கேற்றுவார்? தேவனுடைய அந்த வசனத்தின் வெளிச்சம் நமக்குள்ளாக வரும் பொழுது. அப்படின்றால் வேதத்தை நாம் இன்னும் ஆழமாய் வாசித்து தியானிக்கவும், தேவனோடு பேசுகிற அந்த உறவு நமக்கு உண்டாகும் பொழுது எப்பொழுதும் நாம் ஒரு இக்னைட்டர்ஸாக எரிந்து கொண்டே இருக்கிறவர்களாக மாறுவோம். ஆண்டவர் அப்படி நமக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பண்டிகை நாட்களில் இப்படி பல வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மெழுகுவர்த்தி எப்படி ஒரு இருளுக்குள்ளாக சென்று, ஒரு சின்ன மெழுகுவர்த்தி, அது கரைந்து போகிற மெழுகுவர்த்தி, சில நிமிடங்கள் மாத்திரம் எரிகிற ஒரு மெழுகுவர்த்தி ஒரு பெரிய இருட்ட அறைக்குள்ளாக கொண்டு போய் வைக்கும் பொழுது அந்த அறை முழுவதும் பிரகாசமாக மாறி விடுகிறது. அப்படி ஆண்டவர் நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் பிரகாசிக்கிறவர்களாக மாறுவோம். நாமே அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக மாறிவிடுவோம். அப்படி நமக்குள்ளாக வெளிச்சத்தின் தேவன், நானே ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னாரே, அவர் நமக்குள்ளாக வரும் பொழுது அந்த வெற்றியும் விடுதலையும் நன்மையும் உண்டாகும். ஆகவே கிறிஸ்மஸ் இல்லை என்றால் இந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த நாட்கள் எதற்காக என்றால் அநேகருடைய இருள் விலக வேண்டும். நம்முடைய வாழ்வும் நிச்சயமாக செழிக்கும், எல்லா தடைகளும் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. விசுவாசத்தோடு ஆமென் ஜெபிக்கலாமா? தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேலே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும்.
எங்கள் தேசத்தில் மரண கட்டுகளுக்குள்ளாக, ஆண்டவரே பில்லி சூனிய கட்டுகளுக்குள்ளாக, சாபத்தின் கட்டுகளுக்குள்ளாக, விபச்சாரத்தின் கட்டுகளுக்குள்ளாக, இருளின் ஆதிக்கத்தின் கட்டுகளுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் விடுவிக்க வல்லமையுள்ளவராய் நீர் இருப்பதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை நீர் பெருகச் செய்வீராக. நன்மை உண்டாகுவதாக. இந்த மகிழ்ச்சியான நாட்கள் அவருடைய வாழ்வில் வெளிச்சத்தோடு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா சத்துருக்குடைய வல்லமைகளும் முறிந்து ஓடி போனதற்காக நான் விசுவாசித்துமை துதிக்கிறேன். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக. God bless you.